எஸ்தர் ஒரு அநாத பிள்ளை. அவ மொர்தெக்காய் பெரியப்பா வீட்டில் வளர்ந்தப்போ பெரியப்பா வீட்டில் வீட்டு வேலை எடுபடி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தா. நினைச்சிருப்பா, நான் ஒரு அநாதை, எனக்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கை எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்குன்னு. ஆனா எஸ்தர், நீ ஒரு அநாதைன்னு சொல்லாத. உனக்காக தேவன் வைத்திருக்க திட்டம் உனக்கு என்னன்னு தெரியுமா? உனக்காகவே ஆண்டவர் ஒரு ராஜ்யாத்தியா இராதபடி தள்ளி போட்டு அவருடைய இடத்தை நிரப்பதற்காக ஆண்டவர் அநேக பெண்கள் அந்த இடத்துல ராஜாவோட அரண்மனையில கொண்டு வந்த பொழுது உன்னைதான் அதற்காக ஏற்கனவே நியமிச்சிட்டாரு. உன்னை கொண்டு போய் அந்த அரண்மனையில் நிற்க வைத்து உன்னை கர்த்தர் அநாதை ஆகியிருந்த எஸ்தர் உன்னை 127 தேசங்களுக்கு ராஜாத்தியாய் அங்க சிங்காசனத்தில் உட்கார வைத்து தம்முடைய யூத ஜனங்களை காப்பாற்றுவதற்காக தான் உன்னை அநாதையாக்கினார். அதற்காக உன்னை வச்சிருந்தாரு. ஆனா அநாதை நீ நினைச்சு அழுதுட்டு இருந்த உன்னை ஆண்டு தூக்கி வைத்து உயர உயர வைப்பதுதான் அவருடைய திட்டம். ஒருவேளை நீ சொல்லலாம், நான் ஒரு அநாதை, என்னை நினைக்க யாரும் இல்லை. உனக்காக கர்த்தர் திட்டங்களை வைத்திருக்கிறார். நீ அவரை உறுதியாய் பற்றி கொண்டார். உனக்காக வைத்திருக்க திட்டங்களை உன் கண் காணவில்லை, உன் காது கேட்கவில்லை. எஸ்தர் ராஜாத்தியே, உனக்காக கர்த்தர் பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதா?